கேள்வி கேட்டுருக்கீங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா, இயேசு இறை மகன் தான் என்பது தத்துவமாக 2 இடத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பல இடத்தில் சொல்லியிருந்தாலும் 2 இடத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. எப்படி கேட்டீங்கன்னா, இயேசு ஞானஸ்நானம் பெறுவதற்காக யோவான் ஆற்றுல வந்தாரு. அப்போ யோவான் ஸ்நானம் என்பவர் என்ன பண்ணாரு, அவருக்கு ஞானஸ்நானம் தண்ணியை தலைவர தண்ணி ஊற்றி அவருக்கு ஞானஸ்நானம் திருமுழுக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறாரு. அப்போ வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்குது. எப்படி கேட்டீங்கன்னா, இவரே என் அன்பான மகன், இவரே என் அன்பான மகன் அப்படின்னு சொல்லி அவர் இறைவன் அவரோடு பேசுறார். மக்கள் மத்தியில கேட்குது, இவர் இவருடைய மகன் அப்படின்னு தெளிவா பேசுறார். 2வது சம்பவம் கேட்டீங்கன்னா, தபால் மலையில இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்கள் 2 பேரு, நீங்க மூசா நபின்னு சொல்றீங்க இல்லையா, அவருடைய மோசே என்பவரும் எலியா என்பவரும் அவங்க வானத்திலிருந்து இறங்கி வந்து தபால் மலையில கன்செப்ட் நடந்துட்டு இருக்கு. அப்போ கன்செப்ட் நடந்துட்டு போது இயேசுடைய உருவம் மாறுது, பிரைட் ஒயிட்டா மாறுது. அப்போ சொன்னாரு, இவரை என் அன்பான மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று 2 இடத்துல தெளிவாய் இறைவன் அவரை பற்றி தன்னுடைய மகன் தான் சொல்றார். ஆனா இந்த இறைவன் இயேசுங்கிறத ஏற்றுக்கிறோம். உங்களுடைய கருத்து என்ன? ஐயா ஒரு நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, மேடையில் எழுதப்பட்டிருக்கிற வாசகத்திலிருந்தே அவருடைய கேள்வி, இயேசு இறைமகனா, இயேசு இறைமகனான்னு கேட்குறீங்கள, இது இறைமகன் தான், பைபிள் அப்படி தான் இருக்குது, இயேசு என்னுடைய அன்பான புத்திரன் என்று தெளிவாக 2 இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று ஐயா சொல்கிறாங்க. நாங்கள் இயேசு இறைமகனா இல்லையா என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்கப்பட்ட கேள்வி அல்ல இது. அந்த வார்த்தை கேள்வி வடிவத்தில் இருந்தாலும் வேறொரு செய்தியை சொல்வதற்காகத்தான் அந்த கேள்வியை போட்டிருக்கிறோம். என்ன செய்தியை சொல்வதற்காக என்றால், இயேசு இறைமகன் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறதாக நீங்கள் நம்புகிறீர்கள். பைபிளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை இறைமகன் என்று வழிபடுகிறீர்கள். அப்படியானால் இயேசு மட்டும்தான் இறைமகன் என்று சொல்லப்பட்டிருக்கிறாரா? இயேசுவை போல இன்னும் பலரை பைபிள் இறைமகன் என்று சொல்கிறது. அவர்களை எல்லாம் ஏன் இறைமகன் என்று நீங்கள் கொண்டாடவில்லை? மோசஸை பற்றி சொன்னார்கள். பைபிளில் கர்த்தர் மோசஸ் என்னுடைய சிரேஷ்ட புத்திரன் என்கிறார். அதே போல யாக்கோபு என்று சொல்வார்கள், யோசேப்புடைய தந்தை இஸ்ரவேல். இந்த இஸ்ரவேலர் சொல்றாங்கல்ல, அவருடைய மூலபிதா மூல தந்தை இஸ்ரேல். அந்த இஸ்ரவேலரை பற்றி சொல்லும் பொழுது இஸ்ரேலனுடைய சிரேஷ்ட புத்திரன் தெளிவாக பேசுகிறார். எலியாவை பற்றி பேசப்படுகிறது, எலியா என்னுடைய மகன் என்று பைபிள் சொல்கிறது, கர்த்தர் சொல்வதாக பைபிள் சொல்கிறது. ஆனால் எலியாவை கடவுள் இறைமகன் என்று யாரும் கொண்டாடவில்லை. யாக்கோபை இஸ்ரவேலை இறைமகன் என்று யாரும் கொண்டாடவில்லை. மோசஸை இறைமகன் என்று கிறிஸ்தவர்கள் நம்பிக்கை கொண்டு செயல்படுவதில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவை மட்டும் நான் இறைமகன் என்று வழிபடுகிறோம் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம்? இதை கேட்பதற்கு தான் இந்த கேள்வி. இறைமகன் என்று சொன்னால் இப்ப நம்ம எங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறீங்க. எங்களுடைய கருத்துப்படி இறைமகன் என்று பைபிள்ல வருது, அதுக்கு மகன் என்று பொருள் கிடையாது. மகன் என்ற அர்த்தத்தில் பைபிளில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. மகன் தான் இருக்கிறதா தான், ஆனால் அர்த்தம் சில நேரங்களில் ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம், அந்த வார்த்தையை இலக்கிய பொருளில் பயன்படுத்துவோம். சிங்கம் வருகிறது 2 அர்த்தம் இருக்கும். நிஜமான சிங்கம் வந்தாலும் சிங்கம் வருகிறது என்று சொல்லுவோம். சிங்கம் மாதிரி வீரமான ஒரு தலைவர் கம்பீரமாக நடந்து வருகிற பொழுது பாரியா சிங்கம் வருதுமோ. சிங்கம் வருதுன்னு சொன்ன உடனே சிங்கம் தான் வந்தாகணும் கட்டாயம் இல்லை. சூழ்நிலையை வச்சு முன்பின் வார்த்தைகளை வைத்து அந்த சிங்கம் என்ற வார்த்தைக்கு நம்ம பொருள் கொள்வோம். அது மாதிரி நம் மகன் மகன் என்று சொல்லப்படுவதற்கு பெத்த பிள்ளை என்ற அர்த்தம் கிடையாது, அவருடைய நேரடி வாரிசு என்ற அர்த்தம் கிடையாது. அவரால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்பு என்பதுதான் அந்த வார்த்தைக்கு பொருள். அந்த பொருளை எங்கிருந்து நாங்கள் எடுக்கிறோம்? அதுவும் பைபிள்ல இருந்து எடுக்கிறோம். பைபிள்ல ஒரு வாசகம் இருக்கிறது, பூமியிலே யாரையும் உங்களுடைய தகப்பன் என்று அழையாதிருங்கள், பூமியில் ஒருவரையும் உங்களுடைய தந்தை என்று அழையாதிருங்கள், வானத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு தந்தையாக இருக்கிறார், பிதாவாக இருக்கிறார். பூமியில ஒருத்தர் தகப்பன் கிடையாது, வானத்தில் இருக்கிறார் தகப்பன். அப்படி பைபிள் ஒரு வார்த்தை இருக்கிற, இதுக்கு கிறிஸ்தவர்களும் சரி உலகத்தில் இருக்கிற எந்த மனிதர்களும் சரி இந்த தந்தை என்ற சொல்லுக்கு பிதா என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் கொடுப்பார்கள்?
உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தந்தை அவர் தான், அப்படி அர்த்தமா? அப்படின்னா யாரும் இன்ஜில் போடக்கூடாது. இன்ஜில் கேட்டால் கர்த்தரை தான் போடணும். ஏன்னா அவர் தானே தந்தை. தந்தையின் உலகத்தில் யாரையும் சொல்லாதீங்கன்னு வேற சொல்லிட்டாரு. வானத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் உங்களுக்கு தந்தையாக பிதாவாக இருக்கிறார் என்று சொல்லிட்டாரு. அப்படியானால் ஒருவருக்கும் உலகத்தில் தந்தை கிடையாதா? எனக்கு தந்தை இருக்கிறார், இங்க உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு தந்தை இருக்கிறார். கண்ணுக்கு எதிரில் தந்தை இருப்பது தெரிகிறது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது தந்தை என்று சொல்லாதிருங்கள், பிதா என்று அழையாதிருங்கள். இதற்கு கிறிஸ்தவ உலகம் கொடுக்கிற விளக்கம் என்ன? பிதா என்று சொன்னால் படைப்பாளர் என்ற அர்த்தம், கர்த்தர் என்ற அர்த்தம். உலகத்தில் யாரையும் கர்த்தர்னு சொல்லாத, உலகத்தில் யாரையும் கடவுள்னு சொல்லாத. வானத்தில் இருக்கிறவர் தான் கடவுள், அவரை தவிர உலகத்தில் வேற கடவுள் கிடையாது. இது அந்த பிதா என்ற சொல்லுக்கு அர்த்தம். அப்ப பிதாவுக்கு படைக்கக்கூடிய படைப்பாளர் என்றால் மகனுக்கு படைக்கப்பட்ட பொருள் என்று பொருள். நேரடி அர்த்தம் தானே. தந்தைக்கு கர்த்தர்னு அர்த்தம் சொன்னால் மகனுக்கு கர்த்தனால் படைக்கப்பட்ட அடிமைன்னு பொருள் கொள்ளுங்கள். மகன் என்ற வார்த்தைக்கு நேரடி மகன் என்று பொருள் கொடுத்து விட்டு தந்தை என்ற வார்த்தைக்கு சம்பந்தம் இல்லாத கர்த்தர் என்று பொருள் கொடுக்க முடியுமா? அதை வைத்து நாங்கள் கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்கிறோம், பைபிள்ல இயேசுவை இறை மகன் என்று சொல்லப்படுகிறது. இறைவனுடைய மகன் என்று புரிஞ்சுக்காதீங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டா எல்லாரையும் சொல்லுங்க, அப்படி சொல்ல முடியாது. அது படைக்கப்பட்ட ஒரு சிறந்த மனிதர், இறைவனுடைய படைப்பு என்பதுதான் அந்த வார்த்தைக்கு பொருள் என்பதை விளங்கி இயேசுவை இறைமகன் என்று அழைக்க கூடாது என்பதற்குத்தான் அந்த கேள்வியை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். இரண்டாவது, சரி இறைமகன் என்று சொல்லவில்லை என்றால் வேற என்ன சொல்றோம்? அதையும் விளக்கணும்ல. இறைமகன் நாங்கள் சொல்லல, வேற என்ன சொல்றோம்? இறைவனால் உலகத்திற்கு தேர்வு செய்யப்பட்ட ஒரு தூதுவர், ஒரு மெசேஞ்சர். இறைவன் தன்னுடைய செய்திகளை அவருக்கு சொல்லிக் கொடுத்து இதை உலகத்துக்கு போய் சொல்லுங்க என்று சொல்லி அனுப்பினார். அதை சொல்வதற்காக எத்தனையோ மனிதர்கள் உலகத்தில் இறை தூதர்களாக வந்திருக்கிறார்கள். அவர்களை இயேசு கிறிஸ்துவும் ஒருவர். குர்ஆனிலே அதற்கு சான்று இருக்கிறது. பைபிளில் கூட ஒரு வசனத்திலே தெளிவாக இருக்கிறது. ஒரு வசனம் இல்லை, பல வசனங்களில் இந்த கருத்து தெளிவுபட சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வசனத்தில் உலகத்துக்கு தான் வந்த நோக்கத்தை பற்றி சொல்லுகிறார் இயேசு. அதில் சொல்லுகிறார், நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்புவதற்கும், நீர் அனுப்பினவராகிய, நீர் அனுப்பினதுனா வேற ஒருத்தர் இவர் அனுப்பி விட்டுருக்கிறார். அனுப்பி விட்டாலே தூதர் தானே அர்த்தம். அதே போல உலகம் எல்லாம் அழிந்து அதுக்கு பிறகு நியாய தீர்ப்பு நாள் இஸ்லாமிய நம்பிக்கையிலும் அது இருக்கிறது, கிறிஸ்தவ நம்பிக்கையிலும் இருக்கிறது. ஒரு நாள் உலகத்தில் இறந்து போன எல்லா மனிதர்களையும் உயிர் கொடுத்து இறைவன் எழுப்பி அவர்களுக்கு நியாயம் வழங்குவார். அந்த நியாய தீர்ப்பு நாளில் என்னென்ன நடக்கும் அதை பற்றி பைபிளும் பேசுகிறது, குர்ஆனும் பேசுகிறது. பைபிள்ல இயேசு கிறிஸ்து சொல்வார், அந்நாளில், அந்நாளில் அந்த தீர்ப்பு நாளில், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பல்வேறு அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்று என்னிடத்திலே ஓடி வருவார்கள். கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னிடத்தில் ஓடி வருவார்கள். அப்பொழுது நான் அவர்களுக்கு சொல்லுவேன், அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். சொல்லிட்டு மேலும் சொல்லுவாரு, என்னுடைய சித்தத்தின்படி அல்லாமல் என்னுடைய தேவனின் சித்தத்தின்படி எவன் நடந்தானோ அவனே பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியும். பரலோக ராஜ்யம்னா சொர்க்கம். சொர்க்கத்தில் யார் நுழைய முடியும் என்றால் கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்தவன் சொர்க்கம் செல்ல முடியும். என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று அழைத்தவன் அவன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது என்று அந்த நாளில் நான் அவர்களுக்கு சொல்லுவேன் என்று இயேசு பைபிளில் சொல்லுகிறான். இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? இயேசு கடவுளின் மகன் இல்லை, கடவுளின் தன்மை பெற்றவரும் இல்லை, கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் என்று பைபிள் சொல்லுகிறது. இதைத்தான் நாங்கள் இயேசுவை பற்றிய நம்பிக்கையாக வைத்திருக்கிறோம். இது சம்பந்தமாக இயேசு இறை மகனா என்ற தலைப்பில் ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அதை படித்துவிட்டு மேலதிக சந்தேகங்கள் இருந்தால் அதுக்கு பிறகு நாம விவாதிக்கலாம்.